இந்த பாட்டியை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம இப்படி கலெக்ட் பண்ணி தருவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாட்டி செஞ்ச சதினால் இப்போ வருத்தப்பட போகிறது இல்லை, ஆனால் பின்னாடி நல்லாவே வருத்தப்பட போகுது. பாட்டி எல்லாத்தையும் எடுத்து சொன்னதில் குழந்தைய கொடுத்துட்டு நீ இவளுக்காண்டி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுது. ஒரு நாளாவது 2 நாளாவது 3 நாளாவது. ஆனால் விஜய்க்கு அந்த அதிர்வுலேருந்து வெளியில் வரவே முடியல. இமேஜின் பண்ணி பண்ணி பார்க்குறாரு. காவேரி இங்கே தான் இருந்தா, இங்கே தான் இருப்பா, திரு திருன்னு இருப்பா, ஏதாவது நொய் நொய்னு பேசிக்கிட்டே இருப்பா, தலையெல்லாம் அமுக்கி விடுவா அப்படின்னு என்னென்னமோ யோசிக்கிறாரு. எங்கே உட்காராரோ அங்கே காவேரியோட நினப்பு அவரை கொன்னுக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரதா, கங்கா எல்லோரும் கிளம்பி என்ன செய்கிறாங்க, விஜயை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறோமான்னு பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க. பாட்டி ஒன்று இருந்துட்டு, இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க, அங்கெல்லாம் போகாதீங்க, அவன்கிட்டே போகாதீங்க, அவனை நெருங்கவே செய்யாதீங்க, ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்கிறேன், அவன்கிட்டே போயிடாதீங்க அப்படின்னு அங்கேயுமே சாரதாவையும் மனசை உடச்சி நொறுக்கி அள்ளிடுது. சாரதாவும் கங்கா வந்துட்டு, இல்லை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறோம் பிள்ளையையும் விஜயையும் அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டி இருந்துட்டு, கண்டிப்பாக உங்களை பார்த்தா அவன் நீங்களும் உண்மையை சொல்லாமல் இருக்க மாட்டீங்க, அவனும் ஏதாவது நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டு இருப்பான், தயவு செஞ்சு நீங்கள் கிளம்பிடுங்க, நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதாவும் கங்காவும் வந்துட்டு, வாமா சொல்ல வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையெல்லாம் தூக்கிக்கிட்டு கொடைக்கானலுக்கு நேராக போயிடுறாங்க. அங்கே போயிட்டு காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. சாரதா பாட்டிக்கிட்டேயும் சரி, கங்கா கிட்டேயும் யமுனா கிட்டேயும், இங்கே பாருடி, அவளுக்கு கல்யாணம் ஆனது, குழந்த பிறந்தது எதையுமே சொல்ல வேணாம், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அவளுக்கு அவளுக்கா ஞாபகம் வரட்டும், அப்போ நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீயும் நிவின் தம்பிக்கிட்ட சொல்லிவிடு, நிவின் தம்பிக்கிட்ட சொல்லி விஜய் எது கேட்டாலும் ஆமாம் அப்படியே நடந்துச்சு, அவங்க என்ன கேட்குறாங்களோ அதையே சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜய் உடனே கால் பண்ணி கேட்குறாரு, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, என்னால் காவேரியை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். உடனே செம்ம இதாகிடுச்சு, அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுது. அப்போ இந்த கிழவி என்னடி சொல்லி வச்சுருக்கோன்னு கங்காட்ட கேட்குறாங்க. என்ன சொல்லி வச்சுருக்கோம், இறந்து போயிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஓடி போய் இறங்கிடும் இந்த கிழவி அப்படின்னு கங்கா, அந்த பாட்டி, சாரதா 3 பேரும் திட்டிட்டு, ஆமாம் தம்பி, அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாதான்னு அழுதுகிட்டே அந்த காவேரியை பார்த்துக்கிட்டே அழுது கண்ணீர் வடிச்சுக்கிட்டே ஆமாம்ப்பான்னு சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் காவேரியை விட்டுறக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் எவ்வளவோ என்னால் முடியல, நான் ரொம்ப ரொம்ப ஓடி போனாலும் அவனுங்க திரட்டி என்னை அடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக அழுது பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஃபோனை வச்சிடுறாரு. நான் வரேன், இன்னும் லேட்டாக வாங்க, நீங்களும் பாருங்கள் என்ன அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஃபோனை வச்ச உடனே சாரதா கண்ணா முன்னான்னு திட்டுறாங்க. ஏண்டி இந்த கிழவி இப்படி இருக்குது, ஒரு மனுஷனாக இவ்வளோ எப்படி பேசியிருக்க பாரு, இதெல்லாம் ஒரு பொம்பளையா, இதுவும் புள்ள பெற்றது தானே, பிள்ளையையும் தாயையும் பிரித்ததும் இல்லாமல் விஜய்கிட்ட போய் காவேரியே இல்லைன்னு சொல்லி வச்சுருக்கு பார்த்தீங்களா, எனக்கு தெரியுமா, அதான் சொன்னேன்னா நான், அது ரொம்ப மோசமான பொம்பளைமான்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. பாட்டி உடனே காவேரிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு பாட்டி ரொம்ப அழுதுட்ருக்காங்க. விஜய்க்கு தன்னோட காவேரி இல்லைன்ற நினைப்பு ஒவ்வொரு சமயம் போகிறதுனால அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கார். ஒரு சில மாதங்களாவது அவர் ஃபஸ்ட்டு நாளைக்கு எப்படி கேட்டாரோ காவேரி இல்லைன்ற செய்தி, அதே மாதிரி தான் இந்த சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்களும் கடந்துட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு ரொம்ப முடியாமல் போனதுனால என்ன செஞ்சிட்டாரு, நாமளும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவை எடுக்கிறாரு. ஒரு சைடு காவேரியோட பிள்ளைய பார்த்து அவர் பூரிச்சு போனாலும், ஒரு சைடு காவேரி இல்லைன்ற நினப்பு தான் அவரை ரொம்ப கொண்டுட்டு இருக்குது. தாத்தாருமையும் பாட்டிருமையும் போய் பார்த்துட்டு வராங்க. பார்த்துட்டு தாத்தாவையும் பாட்டியையும் பார்த்து, தாத்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அன்றைக்கி நைட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. பேசிட்டு என்ன செஞ்சிடறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜய், நீயும் பிள்ளையும் நீயும் சந்தோஷமாக வாழுங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே விஜய் எனக்கு எங்கே பார்த்தாலும் என் காவேரி ஞாபகம் தான் வருது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நீ வெளியில் போகிறதுனா போ, எங்கேயாவது போயிட்டு வா, உன் பிள்ளைய கூட்டிகிட்டு நீ, இல்லை நம்ம எல்லாருமே வெளியூர் எங்கேயாவது போயிட்டு வரலாம், வரியான்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் ஒன்று அதெல்லாம் வேணாம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு
ரூமுக்கு போயிடுறாரு. ரூம் போயிட்டு ஒரு ஷீட்டை எழுதுறாரு. அப்படியே தயங்கி தயங்கி தான் எடுக்கிறாரு. அதில் காவேரி இல்லாத இந்த வாழ்க்கையை என்னால் நினச்சி முடியல தாத்தா, எனக்கு முடியல, ரொம்ப ஒரு மாதிரி மூச்செல்லாம் அடைக்குது, என்னால் நார்மலாக இருக்க முடியல அப்படின்றாங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் அவளோட அசைவு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அவள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டு, அவள் இல்லாத இந்த உலகத்தில் நான் இருக்க விரும்பலை, என் பிள்ளையை கொண்டுட்டு போய் சாரதா மாமிகிட்ட கொடுத்துருங்க, அப்படி இல்லாட்டி நீங்களே வளர்த்துக்கோங்க பத்திரமா. ஆனால் என்னை எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ, எப்படி வளர்த்தீங்களோ, எனக்கு என்ன உரிமை கொடுத்தீங்களோ, எனக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்களோ, அது எல்லாமே என் பொண்ணுக்கு கிடைச்சாகணும். என் பொண்ணை மட்டும் விட்டுறாதீங்க தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் இது உங்களுக்கு பெரிய கோபத்தை உண்டுபடுத்தும் தான் அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வைக்கிறாரு. எழுதி வச்சுட்டு என்ன செஞ்சிடறாரு, காலையில் கிளம்பிட்டு பிள்ளையெல்லாம் தூக்கி முச்சம் விட்டுட்டு கிளம்பிடுறாரு. எங்கேயாவது போய் தண்ணியில் தான் விழுவலான்னு போகிறாரு. மறுநாள் பொழுது விடியுது. தாத்தா உடனே இருந்துட்டு விஜய் வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஆனால் விஜய் வரல. விஜய் ரூமில் காணோம். விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேடுறாங்க. சித்தி சித்தப்பா எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. விஜய் எங்கே போனேன் அப்படின்னு பாட்டி கதறி அழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ விஜய் எங்கெங்கே போனால், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரூமில் போய் தேடுறாங்க. அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. லெட்டரை எடுத்து பாட்டி படித்து பார்க்குது. பாட்டி படித்ததும் ஐயோ நான் இப்படி செய்வான்னு நினச்சி கூட பார்க்கலையே, ரொம்ப பயமாக இருக்குங்க, எனக்கு கண்ணில் காட்டிடுங்க என் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருக்கு. அழுவவும் தாத்தா திட்டுறாரு. அப்போவே சொன்னேன், நான் தான் சொல்கிறேன்னே, இதெல்லாம் வேண்டாம், காவேரி இவன் கூட சேர்த்து வச்சலாம், அவன் பார்த்துப்பான்னு சொன்னதுக்கு நீ தான் தனியாக வந்துடட்டும்னு இழுத்துட்டு வந்த. இப்போ பார்த்தியா என்ன நிலமையில ஆயிட்டான்னு. காவேரி மேலே அவ்வளோ பைத்தியமாக இருக்கானே, அவனுக்கு பைத்தியம் முத்திடுச்சு, அதனால் என்ன வேணாலும் செய்ய தோணிடும் அந்த டைமில். இப்போ பாரு, நம்ம தான் கஷ்டப்பட்டு நிற்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. கார் எடுத்துகிட்டு போய் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. கரெக்டாக என்ன செஞ்சிடறாங்க, அடிப்பட்ட இடத்துக்கும் பக்கத்துலேயே அந்த பீச்சுக்கு போகிறாங்க. பீச்சுக்கு போயிட்டு காவேரியோட நினைவுகள்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு உளுந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. தண்ணியில் போயிடுறாரு. கடலுக்கு போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக தாத்தா நிவினுக்கு கால் பண்ணி சொல்லவும், நிவின் என்ன செஞ்சிடறாரு, என்ன சொல்கிறீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதற்றமாக ஓடி போய் தேடுறாங்க. எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசியாக போயிட்டு பீச்சுக்கு பக்கத்தில் உள்ள ரோட்டில் நிற்கிறாங்க. அங்கே ஒருத்தர் உள்ளே உழுவுற மாதிரி ஒரு ஆக்ஷன் வச்சுருக்காங்க. அங்கே கிட்ட போயிட்டு பார்த்தா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, விஜய் ப்ரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு விஜய் ப்ரோ வாங்க, இங்கே வாங்க, எங்கே போகிறீங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. உடனே அவர் காதில் விழுவலை. ஏன்னா காவேரியோட குரல் மட்டும்தான் அவருக்கு அப்போதைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. வா அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறாரு. உள்ளே போகும்போது டக்குன்னு நிவின் போய் பிடிச்சிட்டு ப்ரோ என்னாச்சு உங்களுக்கு, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ரோ நீயா, எனக்கு காவேரி இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு வாழவே பிடிக்கல ப்ரோ அப்படின்னு சொல்ல, இல்லை ப்ரோ நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், உங்கள் பொண்ணு காட்டி நீங்கள் வாழ வேணாமா அப்படின்னு சொல்ல, இல்லை ப்ரோ என்னால் முடியல, எனக்கு ரொம்ப இவ்வளோ நாளுக்கு கழிச்சும் மாறும்னு பார்த்தேன், ஆனால் என்னால் சத்தியமாக என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவுறாரு. அழுவாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாட்டிக்கு அப்போ தான் உயிரே வந்துச்சு. விஜய் எங்கே போனடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஏற்கனவே என் உயிரை எடுத்துகிட்ட, இப்போ மறுபடியும் உயிரை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா, இல்லை உனக்கு முன்னாடி நாங்கள் போய் சேர்ந்துடுறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு அவங்க என்னமோ பண்ண போகிறாங்க. உடனே விஜய் பாட்டி அதெல்லாம் பண்ணாதீங்க, நான் இனிமேட்டு அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்ல உடனே தாத்தா உனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுனால தானே உனக்கு அவளோட ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது, வா நம்ம எங்கேயாவது கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க, அவங்களோட பூர்வீகமான ஒரு கிராமம் இருக்குது. கிராமத்தில் ஒரு வீடு பெரிய ஃப்ளாட்டு இருக்குது. அங்கே போயிட்டு என்ன செஞ்சிடறாங்க, ஒரு கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க விஜயை. அங்கே போயிட்டு நல்லா ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக விஜய்க்கு உண்மை தெரிஞ்சு தாத்தாவையும் பாட்டியும் விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுனாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.